உலகின் மூத்த மொழியாக விளங்கும் கூடிய தமிழ்மொழியின் தமிழன்னையை வணங்கி உலக பொதுமுறையாக விளங்கும் திருவள்ளுவரை போற்றி ராசவேல செண்பக தமிழரங்கில் வாசம் புரியும் நிறுவன ஐயா அவர்களையும் அதன் பொறுப்பாளர் தமிழ்ச்செம்மல் ராச இளங்கோன் அவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். தமிழில் திருக்குறளின் உரை வேறுபாடுகள் என்ற தலைப்பிலே இப்பொழுது முதலாவது குறளாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று கடவுள் வாழ்த்திலே கூறுகின்றார். அந்த கடவுள் வாழ்த்தானது பாயிரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கடவுள் வாழ்த்திலே பரிமேலழகர் எழுத்துக்களுக்கெல்லாம் அகரமாகிய முதலை உடையது என்றும், அதுபோல உலகம் ஆதி பகவான் என்கின்ற முதலை உடையது என்றும் குறிப்பிடுகின்றார். மணக்குடவர் மற்றும் பருதியார் எழுத்திற்கு அகரம் முதன்மை, உலகம் ஆதி ஆகியவை பகவானை முதலாக உடையது என்று குறிப்பிடுகிறார். டாக்டர் மூவா அவர்களும் எழுத்துக்களுக்கு அடிப்படை அகரம், அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டது என்று இந்த மூவரும் ஒரே கருத்துரைகளை வழங்கியிருக்கிறார்கள். இறைவனை முதன்மைப்படுத்தி அவர்கள் கூறுகிறார்கள். கடவுர் மணிமாறன் மற்றும் வளவனூர் பழனிசாமி அவர்கள் மாறுபட்ட உரையை வழங்குகிறார்கள். எழுத்துக்கெல்லாம் தொடக்கம் அகரம். ஆரம்ப காலத்திலிருந்து உலகிற்கு ஆதாரம் பகவன், அதாவது பகலவன் என்று சொல்லுகிறார்கள். பகலவன் என்று சொல்லுகின்ற பொழுது இடைக்குறை ஏற்படுகிறது. இடைக்குறை ஏற்பட்டு பகவன் என்று மாறுகிறது. பகலவன் என்றால் சூரியன், இயற்கையாய் அமைந்தது என்று கூறுகின்றனர். பிரிதொரு புலவர் அரிமதி தென்னகனார் மற்றும் புலவர் கூசா ஆனந்தன் அவர்கள் அகர ஒளி உயிர்களின் தொடக்க ஒளி, உலகம் ஆதியிலிருந்து 5 மூலப்பொருள்களான நிலம், நீர், காற்று, வான், தீ என்னும் இயற்கையை முதலாக கொண்டது என்று குறிப்பிடுகின்றார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கை உடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் அகரம் எழுத்துக்கெல்லாம் முதன்மை, ஆதிபகவன் உலக உயிர்களுக்கு முதன்மை என்று அவர் இறைவனை ஆதிபகவன் என்றே குறிப்பிடுகின்றார். நாவலர் நெடுஞ்செழியன் வேறொரு விதமான உரையை கூறுகிறார். பகவன் என்பது பகவு கூட்டல் அன் என பிரிக்க வேண்டும். பகவு என்றால் பகுத்தறிவாளன் என பொருள்படும். எழுத்துக்களுக்கு முதன்மை அகரம், உலகிற்கு ஆதாரம் பகுத்தறிவாளன். மேலும் முதல் 10 குறட்பாக்களும் அறிவார்களின் சிறப்புக்குரிய பொது பண்புகளைத்தான் வள்ளுவர் கூறுகிறார் என்கிறார். இவ்வாறு அறிஞர்களின் உரை 3-4 விதமாக வேறுபட்டு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த குறட்பா ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். குறள் 380 38வது அதிகாரத்திலே உள்ளது. இதனுடைய பொருளானது புலியூர் கேசிகன் கூறுகிறார். ஊழையும் உப்பக்கம் ஊழை காட்டிலும் பெரிதும் வலிமை ஆனவை யாவை உள்ளன. மற்றொன்றை வலியது என்று கருதினாலும்
அங்கே ஊழே முன்வந்து நிற்கிறது என்று கூறுகிறார். இது ஒரு வகையான உரையாக இருக்கிறது. டாக்டர் மூவா அவர்களும் ஊழை மிக வலிமை உடையது வேறு எவை உள்ளன, ஊழை விளக்க வேறு வழி ஆராய்ந்தாலும் ஊழ் அங்கு தானே முன்வந்து நிற்கும் என்று அவரும் இந்த புலியூர் கேசிகனும் மூவா அவர்களும் ஒரே பொருள் உடையதாகவே கூறுகிறார்கள். ஆனால் மதுரை முதுமுனைவர் இளங்குமணார் அவர்கள் மாறுபட்ட உரையை கூறுகிறார். சூழ்நிலையால் இயல்பாக தானே நிகழும் நிகழ்ச்சியே ஊழாகும். இஃது ஆக்கம் அல்லது அழிவை தரும் என்று சொல்லுகிறார். அதே போன்றுதான் பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் உற்றிடும் இயற்கை சூழலே ஊழ் என்பதாம் என்று குறிப்பிடுகிறார். நூலாசிரியர் திருவள்ளுவரும் கூட ஊழுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு என்று சொல்லுகின்றார். அவ்வாறு கூறும் பொழுது அவர் ஒரு சமரச ஞானியாக விளங்குகிறார். ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உஜற்றுபவர் என்று சொல்லுகின்றார். ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்திலே இந்த குறளானது இடம்பெற்றிருக்கிறது. அதாவது தன் சோம்பலில்லாத அயராத முயற்சியினாலே உழைப்பினாலே ஒருவர் ஊழையும் தோல்வியுற செய்ய முடியும் என்கின்ற வேறொரு கருத்தை இவர் கூறுகின்றார். ஆனால் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்கள் ஊழை வலியுறுத்தி ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கிற கொள்கையிலே தான் அந்த நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. கோவலன் கொலைக்கும் உதயகுமரன் கொலைக்கும் முற்பிறவியிலே அவர்கள் செய்த கொலைப்பழியே காரணம் என்று அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு குறள் 41 இல்வாழ்க்கை இல்லறவியலிலே இடம்பெற்றிருக்கிறது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இதிலே தமிழண்ணல் அவர்கள் இல்லற வாழ்க்கையில் சிறக்க வாழ்பவன் இயல்பாக அறநெறியில் வாழும் மூவருக்கும் நன்னறிப்பட நின்றுதவும் துணையாவான் என்று சொல்கின்றார். அறநெறியில் வாழும் மூவருக்கும் துணையாவான் என்று சொல்லி அந்த மூவர் யார் என்று அவர் குறிப்பிடவில்லை. டாக்டர் மூவா அவர்களும் அதே போன்று இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகின்றவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான் என்றும் அவரும் அந்த மூவர் யார் என்று சொல்லவில்லை. இந்த மூவர் யார் என்று சொல்வதிலே பரிமேலழகர் கூறுவது பிரம்மச்சரியன், அதாவது திருமணம் ஆகாதவன். அடுத்தது கிரகஸ்தன், குடும்பத்தில் உள்ளவன். வானப்பிரஸ்தன் என்று சொல்லக்கூடிய வனத்திலே உறைபவன் என்று 3 பெயர்களை இவர்கள் குறிப்பிடுகின்றார். டாக்டர் கலைஞர், புலவர் சுந்தர சண்முகனார் மற்றும் செம்பியன் நிலவழகன் போன்ற புலவர்கள் அந்த மூவர் பெற்றோர், மனைவி, குழந்தைகள் என்று கூறுகின்றார்கள். திரு ராசேந்திரன் தமிழ் பல்கலைக்கழகத்தை துணைவேந்தர் அவர்கள் தாய், தந்தை, உடன் பிறந்தார் என்று மூவர் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த நிலையிலே, இந்த மூவர் என்ற நிலையிலே பரிமேலழகர் சொல்லுவதற்கும் டாக்டர் கலைஞர் கருணாநிதி சொல்வதற்கும் திரு இரா ராசேந்திரன் சொல்வதற்கும் வேறுபாடுகளை நாம் காணலாம். அடுத்த குறட்பா பெருமை என்ற அதிகாரத்திலே வருகிறது. உள்ளத்தின் வலிமை என்று கொள்ளலாம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பானது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதாகும். அவரவர் செயலின் பெருமைகளும் சிறுமைகளும் மாறுபடும் என்று சொல்லுகிறார்.
சிறப்பு ஒவ்வா என்றால் உயர்வு தாழ்வு நிலை. பரிமேலழகர் உடைய உரையானது எல்லா வர்ணத்தாருக்கும் பிறப்பு ஒன்றுதான். பெருமை சிறுமை தொழில் பாகுபாடுகள் வர்ணந்தோறும் யாக்கை தோறும் வேறுபடுதலின் சிறப்பு ஒவ்வா என்பர். வர்ணத்தார் என்றும் யாக்கை என்றும் அவர் வேறுபடுத்தி காட்டுகின்றார். டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறப்பினால் அனைவரும் சமம், செய்யும் தொழிலில் காட்டுகின்ற திறமையால் மட்டுமே வேறுபாடு காணப்படும் என்று குறிப்பிடுகிறார். முதுபுலவர் பேராசிரியர் நடேச முதலியார் எல்லா உயிர்களுமே பிறப்பினால் சமந்தான், ஆனால் அவை செய்யும் செயலில் வேற்றுமையால் சிறப்புத்தன்மையால் உயர்வு தாழ்வு தவிர்க்க முடியாது என்று சொல்கிறார். செயலால் சிறப்புடையோர் பண்புடையோர் சான்றோர் பெருந்தகையாளன் பேரறிவாளன் எல்லாம் சிறப்புடையோர் ஆவார். செயலில் இழிவானவர்கள் கள்வர் சூதன் கடையன் கல்லான் கொலையாளி குடிகாரன் போன்றவர்கள் எல்லாம் இழிவானவர்கள் என்று கூறுகின்றார். திருவள்ளுவரும் கூட ஒழுக்கம் உடைமை குடுமை ஒழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் என்று கூறுகின்றார். ஒழுக்கம் உடையவராய் வாழ்தல் உயர்குடி பண்பாகும், ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடி பிறப்பின் பயனிலா செயலாகிவிடும் என்று அவரும் கூறுகிறார். ஆக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான உரையை கூறுவதை நாம் காண்கிறோம். அடுத்த குறட்பா 166 அழுக்காராமை. கொடுப்பது அழுக்கறுக்கான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்று குறிப்பிடப்படுகிறது. சுற்றம் என்றால் உறவினர் என்று பொருள்படும். பரிமேலழகருடைய உரையை பார்ப்போம். ஒருவர் செய்யும் தர்மத்தையும் உதவியையும் கொடுக்க விடாமல் கெடுப்பவனுடைய சுற்றத்தார் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடுவார்கள் என்று கூறுகிறார். ஆக சுற்றம் என்ற சொல்லுக்கு சுற்றத்தார் என்று கூறுகிறார். புலியூர் கேசிகன் சுற்றம் என்பது குடும்பம் என்கிறார். இன்னொருவன் பிறருக்கு கொடுப்பதை பார்த்து பொறாமைப்படுகின்றவனுடைய குடும்பம் உடுக்க உடையும் உண்ண உணவும் இல்லாமல் கெடும் என்று சொல்லுகின்றார். தமிழனால் டாக்டர் மூவா போன்றவர்கள் ஒருவர் பிறருக்கு கொடுப்பதைக் கண்டு பொறாமைப்படுகின்றவன் கெடுவான், மேலும் அவன் சுற்றமும் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெட்டு அழியும் என்று சொல்லுகிறார். இவர் சுற்றம் என்று சொல்லுகிறார். பரிமேலழகரும் சுற்றம் என்று தான் சொல்லுகின்றார். ஆனால் தற்பொழுது உரை சிறிது மாறுபடுகிறது. ஒருவன் பொறாமைப்படுவதற்கு அவனுடன் உள்ள உறவினர்களும் குடும்பத்தினரும் ஏன் உடுப்பவையும் உண்பவையும் இன்றி கெட வேண்டும்? தவறு செய்பவன் மட்டுமே தானே அனுபவிக்க வேண்டும். அவனை விடுத்து அவன் குடும்பத்தையும் உறவினர்களையும் ஏன் இந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். கொடுப்பது அழுக்கறுப்பான் மட்டுமே உடுப்பதும் உண்பதும் சுற்றத்தாரின்றியும் கெடுவான் என்று புதுவுரை கண்டு கட்டுரை எழுதுகிறார்கள். அதாவது இதில் கொண்டு கூட்டு பொருள்கோள் என்று ஒன்று இலக்கணத்திலே உண்டு. அதன்படி இந்த குறளை சிறிது மாற்றி பொருள் கொண்டால் சிறப்பாக இருக்கும். கொடுப்பது அழுக்கறுப்பான் உடுப்பதும் உண்பதும் சுற்றமும் இன்றி கெடும் என்று வந்தால் சிறப்பாக இருக்கும். அப்பொழுது அந்த கொடுப்பவனுக்கு மட்டும்தான் உடுப்பதும் உண்பதும் சுற்றம் இன்றி கெடுவான் என்பது பொருள்படும். பிறகு இந்த குறளிலே முதலிலே அவர் உடுப்பதை குறித்து பின்னர் உண்பதை குறிக்கின்றார்.
உடுப்பது இல்லாமல் ஒரு நிமிடம் கூட மனிதன் வாழ முடியாது. ஆனால் உண்பது இன்றி 2 நாட்கள் 3 நாட்கள் அல்லது 10 நாட்கள் கூட இருந்து விடலாம். அதை கருதியே தான் அவர் உடுப்பதை முன்னிலைப்படுத்தி உண்பதை பின்னர் கூறுகிறதை நாம் காண்கின்றோம். நடுநிலைமை என்ற அதிகாரத்திலே 114வது குறட்பாவிலே தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று கூறப்படுகிறது. தக்கார் என்பது தகுதி உள்ளவர், தகவிலார் என்பது தகுதியற்றவர். எச்சம் என்பது எஞ்சி உள்ளது, விட்டு சென்ற பெருமை, சிறுமை, வழித்தோன்றர்கள் என்றும் பொருள்படும். பரிமேல் அழகர் எச்சம் என்பது ஒருவன் தேடிய செல்வம் அல்லது புகழ் அவனின் மக்கட்கே சென்று சேரும், ஆதலால் அவன் பிள்ளைகளே எச்சம் என்கின்றார். கலைஞர் அவர்கள் எச்சம் என்பதற்கு புகழ் அல்லது பழிச்சொல் கொண்டே தக்கவர் தகவிலார் என்பதை அறியலாம் என்று கூறுகிறார். பேராசிரியர் நடேச முதலியார் அவர்கள் தக்கார் தகவிலார் என்பது அவரது பிற்காலத்தில் எஞ்சியுள்ள புகழாலும் மக்களாலும் அறியலாம் என்று கூறுகின்றார். கெட்ட தந்தை இரணியனுக்கு பக்திமான் பிரகலாதன். நல்ல ஒரு நீதியரசருக்கு 5 மகன்கள். ஒருவர் வழக்குரைஞர், மற்றொருவர் மருத்துவர், அடுத்தவர் பேராசிரியர், பிறிதொருவர் நிதி நிறுவன மோசடிக்காரன், கடைசி நபர் குடிகாரர். ஆனால் தந்தையோ நீதியரசர். அந்த 5 மகன்களும் வெவ்வேறு விதமான நிலையிலே இருப்பதை நாம் காண்கிறோம். ஆக எச்சம் என்பது புகழோ அல்லது செல்வமோ பின்னர் மக்களுக்கே சேரும் என்பது இங்கே வித்தியாசப்படுவதை நாம் காண்கிறோம். 5 பேரும் 5 விதமான தொழில்களை புரிந்து 3 பேர் சிறந்து விளங்க 2 கெட்டவர்களாக திகழ்வதை நாம் காண்கின்றோம். அடுத்த தலைப்பிலே ஊழ் 38வது அதிகாரம் குறள் 377 வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கும் தூய்த்தல் அரிது. வகுத்தான் என்று சொல்கிற பொழுது ஊழ் என்னும் விதியை உருவாக்கியவன். 2 கருத்துக்கள் உள்ளன. ஊழ் என்னும் விதியை உருவாக்கியவன் முற்பிறவிலே நன்மை அல்லது தீமை இப்பிறவிலே நிகழும் என்பது ஒரு கருத்து. சூழ்நிலையால் நிகழும் இயற்கை முறைமை என்பது பெரிதொரு கருத்து. தமிழண்ணல் அவர்கள் ஊழ் என்னும் ஒரு நெறியை இறைவன் வகுத்துள்ளான். அவன் வகுத்த வழியே செல்வத்தை தூய்க்க முடியுமே தவிர கோடிக்கொடியான பொருள்களை தேடி சேர்த்தவர்களுக்கும் அவற்றை நுகர்தல் இயலாது. முனவர் கடவுர் மணிமாறன் அவர்கள் இயற்கை முறைமையை மீறி ஒருவன் கோடிக்கணக்கில் பொருள் சேர்ப்பினும் அதனை நுகர இயலாது என்று கூறுகிறார். டாக்டர் மூவா அவர்கள் ஊழ் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கில் பொருள்கள் சேர்ப்பினும் அவற்றை நுகர முடியாது என்று கூறுகிறார். ஒரு புதிய உரை காணப்படுகிறது. மருத்துவர் நோயின் தன்மைக்கு ஏற்ப வழங்கிய ஆலோசனைகளான உணவு மருந்துகள் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கில் வேறு மருந்து, உணவு, சத்து மாத்திரைகள், சத்து நீர் அதாவது டானிக் போன்ற பொருள்களை வாங்க முயன்றாலும் அவற்றை தூய்த்தல் முடியாது, அவரை உட்கொள்ளவும் முடியாது என்று கூறி கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத ஒரு பழமொழியை நமக்கு நினைவூட்டுகிறது. அரண் வலியுறுத்தல் என்ற பாடலிலே அறத்தாறு இதுவென வேண்டா
சிவிகை பொறுத்தானோடும் தான் இடை என்ற ஒரு குறள் 37 இடம்பெற்றிருக்கிறது. அறத்தாறு என்றால் அறம் ப்ளஸ் அத்து கூட்டல் ஆறு, அதாவது ஆறு என்பது பயன் அல்லது வழி எனப்படும். அறத்தின் பயன் இதுவென கூற வேண்டாம். அறத்தின் பயனை பரிமேலழகர் ஆகம அளவையால் கூற வேண்டாம். சிவிகையை தூக்கியவனையும் அதில் ஏறி செல்பவனையும் காட்சி அளவிலே காணலாம் என்று கூறுகிறார். டாக்டர் மூவா அவர்கள் பல்லக்கை சுமப்பவன் மேல் அமர்ந்திருப்பவன் இடையே அறத்தின் பயன் இதுவென கூற வேண்டாம் என்று கூறுகிறார். மதுரை முதுமுனைவர் இளங்குமரனார் அவர்கள் பல்லக்கை சுமப்பவன் அதில் அமர்ந்து செல்பவன் இடையே உள்ள வேறுபாட்டை அறத்தின் பயனன்று, இஃது செல்வத்தால் ஏற்பட்டது என்று அவர் கூறுகிறார். சுத்தானந்த பாரதியார் அவர்கள் நல்லறம் பல்லக்கு ஏற்றும், பாவம் பல்லக்கை சுமக்கும், இது அறத்தின் பயன் அன்று. அறிமதி தென்னகனார் அவர்கள் பல்லக்கை சுமக்கும் உழைப்பிற்கும் ஏறி செலுத்தும் செருக்கிற்கும் உள்ள இடைவெளி அரண் அன்று என்று அவர் கூறுகின்றார். ஆக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாறுபட்ட உரையை கூறுவதை நாம் பார்க்கின்றோம். விருந்தோம்பல் என்ற அதிகாரத்திலே வரக்கூடிய ஒரு பாடல், ஒரு குறட்பா, குறள் 85. வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலாம். கொள்ளோ என்பது ஒரு வினாக்குறி. வித்தும் இடல் வேண்டுமா, அதாவது விதை விதைக்க வேண்டுமா என்கின்ற அர்த்தம். விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலாம், மறுவிருந்தை போற்றி அவர்களுக்கு உணவளித்து மீதியை உண்பவனுக்கு விதை இட வேண்டாம் அவனுடைய நிலத்திலே என்பது இதனுடைய பொருளாகும். பரிமேலழகர் கூறக்கூடியது, முதலில் விருந்தினரை உண்ண வைத்த பின் மிச்சத்தை உண்பவனது விளைநிலத்தில் விதை விதைக்க வேண்டாம், அது தானே விளையும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த கருத்தை ஒட்டியேதான் பழைய உரையாசிரியர்களெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். புலவர் குழந்தை அவர்கள் வந்த விருந்தினரை உண்பித்து மிஞ்சியதை உண்பவன் நிலத்தில் அவன் தானே சென்று விதைக்க வேண்டியது இல்லை, பலரும் உதவுவர் என்று அவர் சொல்லுகிறார். ஆக இன்று கூட வள்ளலாருடைய உணவு கூடங்கள், திருவிழா அன்னதான கூடங்கள் போன்றவற்றிற்கெல்லாம் நன்கொடையாளர்களே தானே முன் வந்து அரிசி, பருப்பு, காய்கறிகள், எண்ணெய் மற்றும் சமையலுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வழங்குவதை நாம் பார்க்கிறோம். மதுரை முதுமுனைவர் இளங்குமரனார் அவர்கள் விருந்தினரை பேணி அவர்கள் உண்டது போக மீதி உணவை உண்பவன் தன் நிலத்திற்கு விதை போடுவதை விரும்பான் என்று சொல்கிறார். இதற்கு எடுத்துக்காட்டாக கூட பெரிய புராணத்திலே இளையான்குடி நாயனார் வயலில் விதைத்த நெல்லை அறிந்து எடுத்து சிவனடியாருக்கு உணவு அளித்து, இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. ஒரு சிறப்பான ஒரு செயலை அவர் புரிந்திருக்கின்றார். இவ்வாறாக விருந்தோம்பல் பொருளானது மாறுபடுவதை காண்கின்றோம். அடுத்த அதிகாரம் கல்லாமை. மேல் பிறந்தார் ஆயினும் கல்லார், கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. புலியூர் கேசிகன், புலவர் செம்பியன் நிலவழகன் போன்றோர் மேலான குடியில் பிறந்திருந்தாலும் கல்லாதவர் தாழ்ந்த குடியிலே பிறந்து கற்றவரைப் போல பெருமை உடையவர் அல்லர் என்று குறிப்பிடுகின்றார்கள். டாக்டர் கலைஞர் மூவா அவர்கள், கருணாநிதி அவர்கள் கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை நீக்கிவிடும். வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்தவர் மேல் பிறந்தார் கீழ் பிறந்தார் என்று கூறுவது
சிறிது வித்தியாசமாக உள்ளதே என்று எண்ணத் தோன்றுகிறது. அடுத்த பாடல் புல்லறிவாண்மை, அதாவது இழிந்த அறிவிலான் இயல்பு என்று பொருள் கொள்ளலாம். டாக்டர் மூவா அவர்கள் உலகத்தார் உண்டு என்று சொல்வதை இல்லை என்று கூறுகின்ற ஒருவன் உலகத்தில் பேயாக கருதப்படுவான். இதையே தான் கடவுள் மணிமாறன் அவர்களும் புலவர் செம்பியன் நிலவழகன் அவர்களும் கூறுகின்றார்கள். பேயாக கருதப்படுவான் என்பதை பேயன் என்று எண்ணப்படுவான் என்று கூறுகிறார்கள். அடுத்த ஒரு குறட்பாவிலே நாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று அவர் சொல்லி இருக்கின்றார். அந்த குறளின் வழியே மற்றும் மெய் உணர்தல் என்ற குறள் 355 படியும் எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற குறள் வழியும் நாம் உண்மை தன்மையை ஆய்ந்து காண்பதுதான் அறிவு என்பது புலனாகும் என்பதை நாம் உணரலாம். திருக்குறளில் அதிகாரத்துக்கு அதிகாரம் விதிகள் மாறுபடுதலையும் நாம் கண்டுணரலாம். ஈகை என்ற அதிகாரத்திலே நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று என்று சொல்லுகிறார். ஆக பிறருக்கு கொடுத்து உதவுவதே நல்லது என்று சொன்னவர் இரவு இரத்தல் என்ற அதிகாரத்திலே அந்த இரத்தல் நல்லார் எனினும் கொளல் தீது என்று முன்னர் கூறியவர் நல்ல வழி என்றாலும் நல்ல பயன் என்றாலும் பிறர் கொடுப்பதை நாம் வாங்குதல் தீது என்று குறிப்பிட்டவர் இரவு இரத்தல் என்ற அதிகாரத்திலே அவர் இரத்தலும் ஈதலே போலும் என்று கூறுகிறார். யாசிப்பது கூட என்ன தன்னிடம், அதாவது இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாற்று, தன்னிடம் உள்ள பொருளை கனவிலும் மறைக்காத ஒரு இடத்திலே சென்று யாசித்தல் ஈதல் போன்றதாகும் என்று சொல்கிறார். முதல் பாடலிலே நல்லார் எனினும் கொளல் தீது என்று சொன்னார். மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று, மேலுலகமே உனக்கு இல்லையா என்று சொன்னால் கூட நீ பிறருக்கு கொடுப்பது தான் நல்லது என்று சொன்னவர் இந்த குறட்பாவிலே அவர் கொஞ்சம் மாறுபடான ஒரு நிலைப்பாட்டை காண்கின்றோம். ஒருவர் இன்பம் ஒருவருக்கு இரத்தல், இறந்தவை துன்பம் உறா வரீன். இறக்கும் பொருள் துன்பப்படாமல் கிடைத்தால், நாம் யாசிக்கக்கூடிய ஒரு பொருளானது எந்த விதமான இடர்பாடும் இன்றி கிடைத்தால் அது யாசித்தலும் கூட இன்பமாகும், அந்நிலையில் நாம் பெறுவது கூட இன்பமாகும் என்று இன்னொரு பாடலிலே அவர் சொல்லுவதும் நமக்கு மாறுபட்டு தோன்றுகிறது. ஆக இதுகாரும் நாம் கண்ட செய்யுட்களில் உரை வேறுபாடுகளை எல்லாம் கண்டோம். இந்த உரை வேறுபாடுகளுக்கு நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய அனுபவத்திற்கும் நமக்கு எது பொருந்துகிறதோ அதை ஏற்று நாம் வாழ்விலே முன்னேறுவோம் என்று சொல்லி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற திருக்குறளை முன்னிறுத்தி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.